அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் யூனிட் 2 டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இனிஷியல் சொல்யூஷன். சரியா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னா போக்குவரத்து கணக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இது எப்படி சார், என்ன இது எந்த மாதிரி டைப் அப்படின்னா, நம்ம லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம் எல்பிபி பார்த்தோம் இல்லையா? எல்பிபி ப்ராப்ளத்தில் இது ஒரு டைப். சரியா? அதுதான் ஆப்ரேஷன் ரிசர்ச் the transportation problem, specific type of linear programming problem, where the objective is minimize the total cost of distributing a product from a set of sources, factories to set of destination, warehouse. அப்படின்னா இந்த போக்குவரத்து கணக்கு, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது எல்பிபியினுடைய ஒரு வகை. சரியா? ஒரு ஸ்பெஷல் டைப். அப்போது நம்ம இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுன்னு ஒன்று நான் சொன்னேன். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை விட இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் இந்த மெத்தடில் போட்டாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய குறிக்கோள் என்னன்னா, ஒரு பொருளை அந்த அனுப்புகிற இடத்துல இருந்து தேவைப்படும் இடங்களுக்கு, அப்போ தேவைப்பட இடங்கள்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அனுப்புறோம் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும் போது ஏற்படக்கூடிய மிக குறைந்த செலவு, அந்த செலவு பற்றி தான் இப்போ நம்ம படிக்கணும் அப்படின்றது தான் இது போக்குவரத்து கணக்கு. சரியா? அப்போ ஒரு பொருள் அதை என்ன பண்ணுறோம், அதை அனுப்புகிற இடத்துல இருந்து தேவைப்பட இடங்களுக்கு மிக குறைந்த செலவில் அனுப்புறது தான் அப்படின்றது நம்ம சொன்னோம். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது இது வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அந்த இடத்தினுடைய தூரம் என்னன்னு தெரியணும், அந்த இடத்தோட ஏரியா நமக்கு தெரியணும், எவ்வளோ காஸ்ட் ஆகுன்ற சமாச்சாரம்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம எவ்வளோ செலவு குறைவாக நம்ம அனுப்புகிறோன்ற சமாச்சாரம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ இது எல்லாமே என்னது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரைட், ஓகே. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது எல்பிபியினுடைய ஒரு ஸ்பெஷல் டைப் அப்படின்றது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இது சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் போகிறத விட இந்த போக்குவரத்து கணக்கு இந்த மெத்தடில் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்ன்ற சமாச்சாரத்தையும் இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். அப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னா, முதல்ல அதுக்கு ஒரு படம் மாதிரி ஒன்று போட்டுருவோம். என்ன அப்படி சமாச்சாரம்னா, முதல்ல என்ன பண்ணுறோம், ஒரு பாக்ஸ் நம்ம போடுறோம். சரியா? ஒரு செவ்வகமாக இல்லை சதுரமாக இருக்கிற மாதிரி நம்ம போடுறோம். இதெல்லாம் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் தான், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம மேட்ரிக்ஸில் இது காலம் 1, காலம் 2, காலம் 3 இந்த மாதிரி நம்ம காலத்துக்கு போடுறோம். அப்போது இந்த உள்ள இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னா செல்லுன்னு அர்த்தம். சி. இது ஃபர்ஸ்ட் ரோன்றதால ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் C11. சரியா? அதே மாதிரி இது என்ன வரும் அப்படின்னா C12. ஸோ அப்போ இந்த மாதிரி இது எல்லாமே என்ன அப்படின்னா, இது எல்லாமே சி அப்படின்னா செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே என்னது செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது சிற்றறைகள் அப்படி. அப்போ இது என்ன, இது இப்போ ஜென்ரலி நம்ம சொல்றப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா சிஐஜே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சிஐஜே அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஐன்றது என்னன்னா அனுப்புற இடத்துல இருந்து ஜேன்ற தேவைப்படுற இடத்துக்கு அனுப்பும்போது ஆகக்கூடிய செலவு தான் நம்ம என்ன சொல்றோம், சிஐஜே அப்படின்னு நம்ம சொல்றோம். அது சிஐஜே அப்படின்றது சொல்லிடுறோம். ரைட், ஓகே. இது முதல்ல முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த எக்ஸ்ஜே இங்க நாங்க என்ன பண்ணுவோம், எக்ஸ் அப்படின்னு போடுவோம். எக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா X11 அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இங்க என்ன வரும், X12. ஸோ இப்போ இங்க என்ன வரும், X21 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ்ன்றது பொருள், நம்ம எந்த பொருள் நம்ம அனுப்புறோமோ அதுக்கு உண்டானது அப்படின்னு அர்த்தம்.
அதாவது அது ஐன்றது அனுப்புகிற இடத்துல இருந்து ஜே என்ற சேர்ற இடத்துக்கு நம்ம அனுப்பக்கூடியது பொருளை தான் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ் ஜே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட், ஓகே. அப்போது நம்ம இந்த சைடில் இப்போ நம்ம சொன்னோம்ல, இங்கே 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 வந்து என்னன்னா சோர்சஸ், அந்த நம்ம என்ன நம்ம கொடுக்குறோம் அனுப்புகிற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அனுப்புகிற இடம்னா 1 2 3 4 இந்த மாதிரி என்னது எம் ரோஸ். சரியா? எம் ரோஸ் இதுதான் வந்து சோர்சஸ். சரியா? இது நம்ம எத்தனை இங்கேருந்து நம்ம அனுப்புகிறோம். தேவைப்படுறது என்ன எம் காலம்ஸ் வந்து என்ன அப்படின்னா A1 A2 ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் AM. அப்போ இது நமக்கு என்ன தேவை அப்படின்னா B1 B2 இந்த மாதிரி என்ன நமக்கு எவ்வளோ வேணும் BN நமக்கு தேவை. சரியா? அப்போ கடைசியா இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா எம் ரோ என் காலம்ஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட், ஓகே. அதே மாதிரி நம்ம இந்த டெஸ்டினேஷன் அப்படின்னா அதுதான் இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு வந்துடுவோம். ப்ராப்ளம் என்ன சொல்றாங்க பாரு. சப்போஸ் தட் தேர் ஆர் எம் சோர்சஸ் S1 S2 SM and n destination D1 D2 DN. அப்போ டெஸ்டினேஷன் அர்த்தம் தேவைப்படும் இடம். சரியா? சோர்ஸ்னா கிடங்கு. நம்ம இங்கே ஏதோ ஒரு இடத்துல ஆரிஜின் நம்ம கிடங்கு அல்லது சோர்ஸ் அல்லது ஆரிஜின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் இடம் ஆரம்ப அதில் இருந்து தேவைப்படுற இடத்துக்கு அதாவது என் டெஸ்டினேஷன் அப்படின்னு அர்த்தம் D1 D2 DN. முதல்ல நம்ம அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த A1 A2 AN இப்போ நான் சொன்னேன்ல இங்க இந்த A1 A2 AN எல்லாமே என்ன அப்படின்னா இந்த S1 அவைலபிள் சப்ளைஸ் அட் தி சோர்ஸ் S1 S2 SM ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா வழங்கல் அளவு அதானே. இந்த பக்கம் நம்ம கொடுக்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம என்னது இந்த பக்கம் தானே வழங்கல் அளவு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து என்னது அனுப்புகிற இடம் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். எம் சோர்சஸ் என் டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ரைட், ஓகே. அப்போது அதுதான் என்னது அப்படின்னா வாங்கினா அவைலபிள் சோர்சஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது அவைலபிள் சோர்சஸ். சரி, இப்போ B1 B2 BN ஸ்பெசிஃபைடு ரெக்குயர்மெண்ட் அட் தி டெஸ்டினேஷன் D1 D2 DN ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா DN D2 DN ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா டெஸ்டினேஷன் சரியா சேரும் இடம் அது எங்கே போய் சேருது அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து எங்கே கொண்டு கொடுக்குறோம் அப்படின்றது சொல்கிறது தானே இதை அந்த அளவு குறிப்பு தான் நம்ம சொல்லுவோம். இந்த சிஐஜே அப்படின்னா அடுத்தது சிஐஜே பி தி காஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் 1 யூனிட் ஃப்ரம் தி சோர்ஸ் எஸ்ஐ டு தி டெஸ்டினேஷன் டிஜே அப்படின்னா அர்த்தம். சின்றது இங்கே என்ன சார், சின்றது எதை பற்றி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், அந்த ஒரு இடம்ன்றது அந்த ஐஜேன்ற இடத்துக்கு நம்ம பொருளை அனுப்பணும்னா ஆகக்கூடிய காஸ்ட் அதுதான் அது சி. காஸ்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட், ஓகே. அந்த எக்ஸ்ஐஜேன்றது என்ன சார் அப்படின்னா அதனுடைய அளவு நான் ஆரம்பத்தில் நான் சொல்லும்போதே சொன்னேன் எக்ஸ்ஐன்றது பொருள் அப்படின்றது நம்ம சொல்லணும். அப்போ இங்கே எக்ஸ்ஐஜே என்பது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் தி சோர்சஸ் எஸ்ஐ டெஸ்டினேஷன் டிஜே அப்படின்னா எக்ஸ் இந்த பொருள் வந்து என்ன பண்ணுறோம் ஐயாவது இடத்துலேருந்து ஜே இடத்துக்கு நம்ம அனுப்பக்கூடிய பொருளுடைய அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம் எக்ஸ்ஐஜே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கணக்கினுடைய முக்கியமான நோக்கம் என்ன சார் அப்படின்னா தி ப்ராப்ளம் இஸ் டிரான்ஸ்போர்ட் தி அவைலபிள் ப்ராடக்ட் டு தி டிஃப்ரெண்ட் destination in such a way that total transportation cost is minimum. அப்போ நம்முடைய நோக்கம் என்னன்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து வெவ்வேறு இடத்துக்கு நம்ம அனுப்பும்போது நமக்கு ஆகக்கூடிய செலவு மிக குறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. சரியா? we have to find xij as to minimize the total transportation cost then the equivalent linear programming problem. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த போக்குவரத்து கணக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் எப்படியா மாறுதுன்னா எல்பிபியா நம்ம மாற்றலாம், லீனியர் ப்ரோக்ராமிங். அப்படிதான் ஏன்னா நம்மளுடைய செலவு மினிமம் காஸ்ட் தானே, அதனால தான் மினிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன்
I is equal to 1 to n summation j is equal to 1 to n Cij Xij. Cன்றது என்ன சொன்னேன்? காஸ்ட். Xijன்றது என்னது? பொருள். இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரியா? கன்ஸ்டன்ட் சப்ஜெக்ட் டு தி கன்ஸ்டன்ட்ஸ். அப்போ சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு எக்ஸைஜ் இஸ் ஈக்குவல் என்னது? ஏஐன்றது இங்கே. சரியா? அடுத்தது சம்மேஷன் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 to n எக்ஸைஜ் இஸ் ஈக்குவல் என்னது? பிஜே. பிஜேன்றது இங்கே கீழே தேவை. பிஜேன்றது என்னது? தேவை. ஏன்றது வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ இங்கே இருக்கிற எக்ஸைஜே, அப்போ இங்கே எக்ஸைஜேன்றது என்னன்னா இது வேல்யூஸ் எல்லாமே 0 அல்லது 0 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. தி டூ செட்ஸ் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸ் வில் பி கன்சிஸ்டன்ட். அப்படின்னு அர்த்தம்? கன்சிஸ்டன்ட். சம்மேஷன் ஏஐ summation bi is equal to 0. The above condition satisfies, then the transportation problem is said to be balanced transportation problem. Important. அப்போ எப்போ பேலன்ஸ்டு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எப்போ வந்து இதனுடைய மதிப்பு இதனுடைய ரெண்டும் ஏஐயும் பிஏ ஈக்குவலாக இருக்குதோ அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பேலன்ஸ்டு. அது எப்படி சார் அப்படின்னா, இந்த நம்ம ஏற்கனவே ஒரு இது போட்டோம் இல்லையா, இதனுடைய வேல்யூவும் எனக்கு என்ன இருக்கணும்? இங்கே ஈக்குவலாக நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இப்போ இது மொத்தமாக இது ஒரு 10, 20, 30, அதே மாதிரி இங்கன்னா இது 40, ஒரு 10 இருக்கு அப்படின்னா இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணால் இங்கே என்ன வரும்? 60. அப்போ இங்கேயும் 60 வரணும், இங்கேயும் என்ன வரணும்? இங்கே 16 வரணும். அந்த மாதிரி ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? These restrictions cases, one of the constraints is to be redundant so that the problem will have m plus n1 constraints with mn unknowns. அப்போ அந்த மாதிரி கணக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம்? நம்ம சமமான கணக்கு அளவு வழங்குறோம் அப்படின்னு அர்த்தம். தேவையானது அப்படின்னு. m plus n-1 constraints with mn unknowns அப்படின்னா இங்கே m ரோ, இங்கே தான் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இந்த மேட்ரிக்ஸில் என்னது? m ரோ, எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது, அதுதான் என்னது? mn. அப்போ mn கன்ஸ்டன்ட் அர்த்தம்? ஒரு 5 ரோ ப்ளஸ் ஒரு 4 காலம்ஸ் மைனஸ் 1, தட் இஸ் 9 minus 1 is equal to 8 அப்படின்னு விளக்க முடியுதா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பீசபிள் சொல்யூஷன். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பண்ணுறோம்? பீசபிள் சொல்யூஷன் வரோம். பீசபிள் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா, a set of non-negative values of xij which satisfies the constraints summation xij is equal to a, summation xij is equal to bj is called feasible solution. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஏ சம்மேஷன் ஆஃப் xij is equal to ஏயும் சம்மேஷன் ஆஃப் xij பிஜேயையும் இதனுடைய கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பீசபிள் சொல்யூஷன். பீசபிள் சொல்யூஷன் என்ன அர்த்தம்? தீர்வு, நமக்கு சாதகமான ஏலமான தீர்வு அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பேசிக் பீசபிள் சொல்யூஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பீசபிள் சொல்யூஷன் நல்லா கவனிக்கணும். பீசபிள் சொல்யூஷன் நாட் மோர் தென் m plus n, நல்லா நாட் மோர் தென் m plus n-1 allocations is called basic feasible solution. அப்போ என்னன்னா இந்த பேசிக் feasible சொல்யூஷன்னா m plus n-1 allocations அதிகமாகாமல் இருக்கும். அது எப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிள் தான். அது ஒரு மேட்ரிக்ஸஸ் ஃபார்ம். இப்போ தானே சொன்னேன் இது வந்து ரோ அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டாக இப்போ இந்த எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ இருக்குது. காலம் வந்து என்ன பண்ணுறான்? 4 காலமாக எடுத்துக்கிறேன். அப்போது 3 ரோ ப்ளஸ் 4 காலம் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 6. இப்போ நான் அலோகேஷன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இங்கே நான் என்ன பண்ணேன்? ஒரு சில ஒர்க்லாம் நான் செய்வேன். அப்போ அங்கே மாதிரி நான் ஒரு சில ஒர்க்கு அந்த செய்கிறப்போ இதுக்கு இங்கே தான் வந்து என்னது அலோகேஷன் அர்த்தம். இதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தா அது பேர் என்னது? அலோகேஷன்ஸ். இந்த அலோகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணுமா அப்படின்னா, நாட் மோர் தென் m plus n-1 விட அதிகமாக இல்லாத மாதிரி இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 6 விட அதிகமாக இல்லாமல் என்ன அர்த்தம்? 7, 8 இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்? பேசிக் பீசபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ரைட், ஓகே.
நெக்ஸ்ட்டு optimal solution. A feasible solution is said to be optimum if it minimizes the total அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்னாலே நமக்கு நம்முடைய நோக்கம் என்ன? எங்கே நம்ம போனாலும் இப்போ நம்ம ஏதோ ஒரு ஒரு வெளியூருக்கு ஒரு சுற்றுலா போகிறோம், இல்லை ஏதோ ஒரு வேறு ஏதோ இம்பார்ட்டண்ட் ஒர்க்காக போகிறோம்னா காஸ்ட் எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம போவோம். அதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன். சரியா? அதுதான் மினிமைஸ் தி டோட்டல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் விச் கண்டெய்ன்ஸ் எக்ஸாக்ட்லி, இதுதான் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாக்ட்லி m+n-1 அலோகேஷன்ஸ் இஸ் கால்டு நான் டீஜெனரேட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே 6ன்னு சொன்னேன் இல்லையா, எக்ஸாக்டாக எனக்கு இந்த அலோகேஷனும் எனக்கு என்ன இருக்கணும்னா 6ஆக இருக்கணும். இந்த மாதிரி அலோகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா 6ஆக இருக்கணும்னா எக்ஸாக்டாக இருந்ததுன்னா அது பேர் நான் டீஜெனரேட் சொல்யூஷன். Degenerate basic feasible solution என்ன அர்த்தம்? A basic feasible solution contains less than m+1, முக்கியமானது less than m+n-1 allocations is called degenerate basic feasible solution. அப்போ less than என்ன அர்த்தம்? ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 6ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த அலோகேஷன்ஸ் வந்து 6 விட கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே அலோகேஷன்ஸ் வந்து என்ன இருக்கும், எனக்கு 5ஆக எனக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகே, இது எல்லாமே நம்ம டெஃபினிஷன்ஸ் எல்லாம் 2 மார்க்கில் கம்பல்சரி வரும், எதிர்பார்க்கணும். சரி, அப்போ இந்த பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஃபைன் பண்ணுறது என்னென்ன மெத்தட் சார் இருக்கு அப்படின்னா 5 மெத்தட்ஸ் இருக்கு. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், ரோ மினிமா மெத்தட், காலம் மினிமா மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் ஆர் மேட்ரிக்ஸ் மினிமா மெத்தட், வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், அதாவது விஏஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஏஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். நார்த் வெஸ்ட் கார்னர்னா என்ன அப்படின்னா சிம்பிளாக இப்போ முதல்ல நம்ம அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சொல்லிடுறோம், இதுதான் நார்த் வெஸ்ட். இது பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு 3 ரோ போட்டுருந்தா காலம் பாருங்க 4ஆக பிரிச்சிட்டேன். அப்போ என்ன 3 ரோ 4 காலம்ஸ் நான் எடுத்துட்டேன். சரியா? நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னா இங்கே வந்து என்ன இருக்கும், வேல்யூஸ் இருக்கும். ஒரு 10, 20, ஒரு என்னது 25, இங்கே என்ன இருக்கும் ஒரு 10, ஒரு 5, இங்கே என்ன ஒரு 15. அப்போ அந்த மாதிரி இப்போ இங்கே என்னது 30 + 25 55. இங்கே என்ன இருக்குது 20 + 30 55னா என்ன இருக்கும் ஒரு 25. அப்போ இது ரெண்டுமே என்ன இருக்கும், சமமாக ஈக்குவலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் கண்டிஷன். சரியா? இப்போ இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். இங்கே இருந்து நான் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னா என்ன அர்த்தம், இங்கே நான் அலோகேஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். இங்கே நான் என்ன சொன்னேன், அலோகேஷன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே இருந்து என்னது அலோகேஷன், இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். இப்போ இங்கே 10 இருக்குது, இங்கேயும் என்னது 10 இருக்குது, அதனால இங்கே என்ன கொடுக்கலாம், அலோகேஷன் 10ஆக கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் இங்கே ஒரு 15 இருக்குது அப்படின்னா இங்கே 10 கொடுத்துட்டோம்னா 10 - 10 is 0. இங்கே என்ன எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இங்கே இது எல்லாமே என்ன அப்படின்னா அளவுகளுக்கு நம்ம கொடுக்குறது எல்லாமே A1, A2, A3, இது எல்லாமே என்னது B1, B2, B3, BN இந்த மாதிரி. ஸோ அப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னா என்ன பண்ணணும், இந்த கார்னர்னு முடிக்கணும். இதனோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா இந்த ரோவே கேன்சல் பண்ணிடணும். மீண்டும் என்ன பண்ணுறோம், இங்கே இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். இது பேர் தான் நார்த் வெஸ்ட் கார்னர் பிளேஸ். இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். சப்போஸ் இது முடிஞ்சுது அப்படின்னா மீண்டும் இது ரிமைனிங் இருக்கிற மேட்ரிசஸில் இந்த இடத்துல இருந்து நார்த் வெஸ்ட் கார்னராக ஆரம்பிக்கும். சப்போஸ் சார் இதுவும் முடிஞ்சிச்சு சார், அப்போ இருக்கிறதே மொத்தம் எவ்வளோன்னா இது 4 பாக்ஸ் மட்டும்தான். அப்போ இதில் மீண்டும் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீ ஆரம்பிக்கணும் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். இதை ஆரம்பிச்சு இது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதே இது 2 தான். இதில் இது நீ ஆரம்பிக்கணும், இதை முடிச்சுட்டு இதை கொடுத்தனா இது முடிஞ்சிடும். இதுக்கு பேர் தான் இந்த மாதிரி மேட்ரிசஸ். இது பேர் எல்லாமே இந்த செல்ஸ்ன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது, செல்ஸ். இந்த செல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த செல்ஸ் தான் நம்ம என்ன அந்த செல்ஸில் நம்ம அலோகேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம அந்த அலோகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம சொன்னல, அந்த அலோகேஷன் சொன்னது காரணம் இதுதான். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம்.
select the northwest corner cell transportation table and allocate the maximum feasible amount so that their capacity. சரி, ஓகே, இதை நான் பண்ணிட்டேன். ஓகே, ஆஃப் தி ஃபர்ஸ்ட் row is exhausted, the requirement of the first column is satisfies. சரியா? அப்போ இதுதான் என்ன அர்த்தம்னா x11. ஸோ அப்போ மினிமம் ஆஃப் A1, B1. இதில் வந்து இங்கே 10 இருக்குது, இங்கே 15 இருக்குது. இதில் எது கொடுக்கணும்னா 10. இந்த 10 தான் இங்கே அலர்ட் கொடுக்கணும்னு அர்த்தம், அலோகேஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். அதே மாதிரி சப்போஸ் இஃப் B1 greater than A1, B1 அர்த்தம் இதுதான் B1, B2, B3. என்னது A1, A2, என்னது A3. இப்போ B1 வந்து அதிகமாக இருக்குது, அப்போ B இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எது கம்மியாக தான் வரும்? தி கெப்பாசிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இஸ் எக்ஸாஸ்டட், தேர்ஃபோர் தி மூவ் டவுன் வெர்டிகலி தி செகண்ட் ரோ அண்ட் மேக் தி மேக்ஸிமம் அலோகேஷன் டு தி செல் 2,1. அப்போ இது முடிஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டாவது செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோவில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணு, இங்கே இருக்கிற வேல்யூஸ் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இங்கே 15 இருக்குதுன்னா இங்கே 10 இருக்குதுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது 5 தான் இருக்குது, அதுதான் இங்கே கொடுக்குறோன்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி தான் இங்கே A greater than B1 இருந்தால் அந்த மாதிரி நீ செய்ய போகிறன்னு அர்த்தம். சரியா? இதுதான் இது. சப்போஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது சார், ரெண்டுமே என்னவா இருக்குது, இங்கேயுமே ஈக்குவலாக இருக்குதுன்னா கொடு, காலத்தையும் ரோவையும் ஈக்குவலாக கேன்சல் பண்ணு அப்படின்னு தான் அர்த்தம். அதான் சொல்கிறாங்க பாரு. Then both capacity of the first row is exhaust and the demand of the first column is satisfied. We move down one step diagonally to the cell 2,2. அப்போ என்ன அர்த்தம்? இது மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம். இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். We allocate maximum possible amount to the cell 2,2 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சரியா? இதே மாதிரி தான் இந்த நம்ம சொன்ன ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 தொடர்ந்து என்ன பண்ண ஃபாலோ பண்ணிங்க, இதோட வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லுவாரு. சரியா? இது வந்து ஜென்ரலாக நம்ம என்ன சொன்னோம், இந்த நார்த் வெஸ்ட் கார்னருக்குள்ள மெத்தடு அப்படின்றது ஒரு ஜென்ரல் ஃபார்ம். எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி இதனுடைய வழிமுறைகள் என்ன எழுது அப்படின்னு கேட்டுருவாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நீ நம்ம நடத்தினதான் நீ என்ன பண்ணணும், எழுதி ஆகணும். சரியா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, find the initial basic feasible solution to the following transportation problem using the northwest corner rule. அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணுவான், நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் தான் நீ என்ன பண்ண யூஸ் பண்ணி ஆகணும். சரியா? ரைட், ஓகே. அப்போ என்ன அர்த்தம், ஃபாலோவிங் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்னா இந்த ப்ராப்ளம் தான் இந்த சம்முக்கு. சரியா? ரைட், ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த டேபிளில் ரெண்டும் ஒரே மாதிரி நான் ஒரே இதில் சீக்கிரம் முடிச்சிட்டேன். இது வந்து என்ன ஏபிசின்றது அவங்க கொடுத்தது, இந்த அவைலபிலிட்டி அதுதான் என்ன பண்ணேன் A1, A2, A3. இது என்னது B1, B2, B3, BN. ஸோ B3, B4 இந்த மாதிரி இது எல்லாமே என்ன அப்படின்னா செல்ஸுடைய வேல்யூஸ், இதெல்லாம் நமக்கு தெரியும். டிமாண்டு, அவைலபிலிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணோம், சம் போடுறப்ப நல்லா கவனிக்கணும். என்ன பண்ணுறாங்க பாரு, A1 வேல்யூ என்னது 100 வருது, A1 வேல்யூ 100, A2 is equal to 200, A3 is equal to 300, B1 is equal to 160, B2 is equal to 240, B3 is equal to 105, B4 ஓட வேல்யூ 95. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன, சம்மேஷன் AI is equal to சம்மேஷன் BJ. இது ரெண்டு சமமாக இருந்தால் தான் நம்ம சம்முக்கு போக முடியும், அப்போ தான் பீஸ்ஃபுல் சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும். சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த A எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 600. அதே மாதிரி BJ எல்லாத்தையும் கூட்டுறேன், எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா என்னது 600. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. சம்மேஷன் AI BJ தி கிவன் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் 1 அண்ட் ஸோ ஹேஸ் பீசிபிள் சொல்யூஷன். அப்போ பீசிபிள் சொல்யூஷன்னா இனிஷியல் பேசிக் பீசிபிள் சொல்யூஷன் அது எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் செல் கொடுக்குறோம், நார்த் வெஸ்ட்டு கார்னர் செல்லு. சரியா? தரோம். இப்போ என்ன கொடுக்குறோம்னு பாரு, கன்சிடர் A1, B1. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போதான் நம்ம சம்முக்கு ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் டேபிள். இந்த டேபிளை நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இதை சூஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன், முதல்ல இதை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்ட பிறகு அதான் சொல்கிறாங்க பாரு, கன்சிடர் A1 is equal to 100, B1 is equal to 160, minimum of 100 plus 160 that is 100
தி ஃபர்ஸ்ட் அலிகேஷன்ஸ் இஸ் தேர்ஃபோர் 100. x11 இஸ் 100 அப்படின்னா அர்த்தம் 100 போட்டுட்டேன். அப்போ 100 இங்கே போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 0. இங்கே 160ல் 100 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 60ன்னு அர்த்தம். சரியா? அப்போ எது காலியாக இருக்குதோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் அவுட் பண்ண போகிறோம். அதுதான் சொல்கிறாங்க பாரு. தி நோ மோர் குவான்டிட்டி இஸ் அவைலபிள் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் சோர்ஸ். தி ஃபர்ஸ்ட் ரோ இஸ் ஒமிட்டட். அப்போ இதுக்கு மேலே 0, இதுக்கு மேலே எதுவும் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் ரோவை கேன்சல் பண்ணு. அப்போ ரிமைனிங் ஃபர்ஸ்ட் காலம் டிமாண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் காலம் டிமாண்ட் எவ்வளோ இருக்கும்? 60. அதை தான் இங்கே சொல்கிறாங்க 60. அப்போ இது போயிடுச்சுன்னா மீதி எனக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த காலம் மட்டும், இந்த மேட்ரிசஸ் மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் இங்கே எதிர்க்கிறேன். விளக்க முடியுதா? 7 7 2 3 1 5 9 11 2. இப்போ இதனோட வேல்யூ எவ்வளோ? 60. இது போட்டுட்டுன்னா இதனோட வேல்யூ என்னது? 240 போட்டிருக்கேன்னா இதனோட வேல்யூ என்ன? 105. இதனோட வேல்யூ என்ன? 95. ஸோ இப்போ இங்கே 200, இங்கே நம்ம 300 இங்கே போட்டிருக்கிறோம். ரைட், ஓகே ஓகே. இப்போ மீண்டும் என்ன பண்ணணும்? நார்த் வெஸ்ட் கார்னர். நார்த் வெஸ்ட் கார்னர்னு எதை நம்ம சூஸ் பண்ணணும்? இதைத்தான் நான் சூஸ் பண்ணணும். பண்ணிட்டேன். நான் இங்கே 60 இருக்குது, இங்கே 200 இருக்குது. இது ரெண்டுல எதுப்பா மினிமம்? 60. அப்போ 60 நான் கொடுக்குறேன். 60 கொடுத்தேன்னா ரிமைனிங் 0, இங்கே என்ன வரும்? 140 கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க பாருங்க. இந்த நார்த் வெஸ்ட் கார்னர்ஸ் 2,1 A2 is equal to 200, B1 minus A1 is equal to 60. Between 200 and 60, 60 is the minimum quantity. ஸோ x21 is equal to 60. அப்புறம் என்ன அர்த்தம்? இங்கே 60 கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைங்கம்மா, நம்ம கொடுத்துட்டோமா? ரைட். அப்போ இங்கே கொடுத்துட்டோம்னா ரிமைனிங் எது? இங்கே தான் இல்லை. அப்போ இதை தான் கேன்சல் பண்ண போகிறோம். அதான் சொல்லுவாங்க, நோ மோர் டிமாண்ட் ரிமைன்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன், ஹென்ஸ் தி ஃபர்ஸ்ட் காலம் இஸ் ஒமிட்டட். அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் எனக்கு என்ன தான் இருக்கும் அப்படின்னா, இது மட்டும், இந்த மேட்ரிசஸ் மட்டும்தான் எனக்கு இருக்கும். அதை தான் இங்கே என்ன பண்ணுறான்? எழுதுறோம். 2 3 1 9 11 2. அப்போ இங்கே என்ன இருக்கும்? இங்கே எனக்கு இங்கே 240, இங்கே என்ன இருக்கும்? 150, இங்கே என்ன இருக்குது? 95. ஸோ இப்போ இங்கே என்னது? 140, இங்கே என்னது? 300. முடிஞ்சுதா? சரி. இப்போ அடுத்து என்ன சார் பண்ணணும்? நார்த் வெஸ்ட் கார்னர் செல்லு அதே மாதிரி மீண்டும் என்ன பண்ண? இந்த செல்லு எடுத்துக்கோ. இங்கே என்ன பண்ண? அலோகேஷன்ஸ் கூட என்ன கொடுக்கணும்? இங்கே 240 இருக்குது, இங்கே என்னது? 140. அப்போ 140 தான் மினிமம். அப்போ 140 கொடுத்தா ரிமைனிங் 0. அதான் சொல்லுவாங்க, பிட்வீன் 140 and 240, 140 இஸ் மினிமம் குவான்டிட்டி. ஸோ x22 இஸ் ஈக்குவல் டு 140 இப்போ கொடுத்துட்டோம். ஸோ நோ மோர் குவான்டிட்டி அவைலபிள் ஃப்ரம் தி செகண்ட் சோர்சஸ், ஹென்ஸ் தி கரஸ்பாண்டிங் ரோ இஸ் ஒமிட்டட். அப்படின்னு அர்த்தம், இந்த ரோவை ஒமிட் பண்ணிடுங்கன்னு அர்த்தம். முடிஞ்சதோ? அடுத்தது மீது என்ன இருக்குது பாருங்க, 9 11 2. ஸோ அப்போ இதுதான் இதனுடைய வேல்யூஸ். இப்போ மீண்டும் என்ன பண்ணணும்? நார்த் வெஸ்ட் கார்னர் தான் எடுக்கணும். அப்போ இங்கே 100 இருக்குது, இங்கே 300 இருக்குது. அப்போ 100 தான். அப்போ ரிமைனிங் 0. அப்போ இங்கே என்ன கொடுக்கணும்? நம்ம செல்ஸு 100 இதை கொடுத்துட்டோமா? அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும்? இது மட்டும்தான் இருக்கும். மீண்டும் அதுக்கு என்ன பண்ண? இதில் 105 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்கும்? 200 இருக்கு. ஸோ அப்போ இங்கே நீ கொடுக்குறப்போ இங்கே என்ன வரும்னு பாரு. Allocations have been made in the same table as shown as x33 is equal to 105, x44 is equal to 95. அப்போ 200 இங்கே என்ன பண்ணோம்? 105, ரிமைனிங் 0. அப்போ இங்கே 200 105 போனால் 95. ஸோ இங்கே நம்ம கடைசியாக 95 கொடுத்தோம்னா இது 0, இதுவும் 0. ஸோ சம் ஓவர். சரியா? அப்போ இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம அலோகேஷன் கொடுத்தோமோ அது எல்லாத்தையும் நமக்கு எழுதுறோம். சரியா? allocations made as follows: x11 is 100, x21 is equal to 60, x22 140, x32 100, x33 105, x34 95. The corresponding transportation cost is equal to, அப்போனா இது என்ன அர்த்தம்? இது மீனிங் காஸ்ட் இன்ட்டு அந்த பொருள். அப்போ இது எங்கேருந்து சார் வந்தது அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த ப்ராப்ளத்தில் முதல்ல நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? இங்கே நம்ம போட்டிருக்கிறோமா? இதோ இங்கே இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? இதில் மல்டிபிள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 4 × 100 ஃபஸ்ட்டு, ரெண்டாவது என்னது? 7 × 60, 2 × 140,
அதே மாதிரி 9 × 100 11 × 105. ஸோ மொத்தத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குதுன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 3345 அப்படின்னு கிடைக்கிது தான் ஆன்சர். சரியா? ரைட், ஓகே. இப்போ இதையே நான் உங்களுக்கு சிம்பிளாக, இப்போ நம்ம லைன் பை லைனாக சொன்னோம் இல்லையா, இப்போ இதை நான் இப்போ இதுலேயே டேரெக்டாக எப்படின்னு சொல்லி தரேன் பாருங்க. நீங்கள் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இப்போ கவனமாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். இங்கே 100 இருக்குது, இங்கே 160. இதில் எது மினிமம்னா 100. அப்போ என்னது ரிமைனிங் 0. அப்போ எது 0 வருதோ அதை கிராஸ் அவுட் பண்ணிடலாம். மீண்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இதுக்கு இதுதான் என்னது காலம். ஏன்னா இந்த 2 ரோ இருக்கு இல்லையா, இதுக்கு இதுதான். அப்போ இங்கே ஏற்கனவே 100 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 60 தான் இருக்கும். இங்கே 60, இங்கே 200 அப்படின்னா 60 தான் சின்னது. ஸோ அப்போ என்ன பண்ண 60 இங்கே கொடுக்கும், ரிமைனிங் 0. அப்போ இது க்ளோஸ். அதுக்கப்புறம் தேர்டு என்ன பண்ணுற, இந்த நார்த் வெஸ்ட் கார்னர்னா இங்கே தான் எடுக்கணும். இதில் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே 60 போச்சுன்னா 140. இங்கே 140யா, இங்கே 240னா 140. இங்கே என்ன பண்ண 140ன்னு கொடு. இங்கே எவ்வளோ இருக்குது? ரிமைனிங் 100. இங்கே 0. அப்போ இது கேன்சல். இப்போ ஃபைனலாக என்ன தான் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இங்கே இந்த இது மட்டும்தான் இங்கே வருது பாரு. இந்த 3 செல்லு மட்டும்தான் இருக்கும். சரியா? இப்போ இங்கே 100, இங்கே 100ன்னு கொடுத்தா நான் 9 × 100. இங்கே எவ்வளோ இருக்கிற மாதிரி 200. இங்கே 0. அதனால் இது கேன்சல். இங்கே வந்து 105. இது மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியும்? 105 கொடுக்கலாம். இங்கே 105 போனால் என்ன வரும்? 95. ஸோ இப்போ இங்கே அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயும் 95, இங்கேயும் 95. ஸோ இங்கே 95. இப்போ பாருங்கள், 4 × 100 1 வந்துருச்சா? இப்போ 4 × 100. ரெண்டாவது பாருங்கள், 7 × 60. 7 × 60. அதே மாதிரி இங்கே 2 இன்ட்டு இது பாரு, இங்கே பாரு 7 × 60, 2 × 140. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இதை நம்ம செய்யணும். சரியா? இங்கே இருக்கிற அளவுகள் வச்சு தான் நம்ம பண்ணுறோன்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரியணும். சரியா? ரைட், ஓகே. இதுதான் டுடே நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னா இதுதான் மெத்தட். சரியா? நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படி உண்டான சம்முக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஓகே, டுடே கிளாஸ் ஓவர். தேங்க்யூ.